ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொபைல் சர்வீஸ் அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர்ல எப்படி மொபைல் சர்வீஸ் ஆன் பண்ணுறது சொல்லித்தரேன். நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் வச்சு Ctrl+Shift+A கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெனு மாஸ்டர் செட்டிங் ஓப்பன் ஆகும். அதில் யூட்டில்ஸ் போயிட்டு உங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் என்ட்ரி இருக்குல்ல, அது ரைட் கிளிக் பண்ணி விசிபிள் ட்ரூ கொடுத்துக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் பெண்டிங் லிஸ்ட்னு இருக்கும், அதையும் ரைட் கிளிக் பண்ணி விசிபிள் ட்ரூ கொடுத்துக்குவாங்க. ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன் நீங்க மொபைல் சர்வீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மொபைல் சர்வீஸுக்கு இது ரெண்டுமே தேவைப்படும். ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி ஒரு சர்வீஸ் என்ட்ரி போடுறது சொல்லி தர போறேன். அந்த சர்வீஸ் என்ட்ரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா மொபைல் சர்வீஸ் என்ட்ரின்னு இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல தான் இந்த சைடுல மொபைல் ஒரு சர்வீஸ் ஒரு என்ட்ரியை டைப் பண்ணுவோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது மொபைல் டீடைல்ஸ் இருக்குல்ல, அதாவது கஸ்டமர் டீடைல்ஸும் மொபைல் டீடைல்ஸ் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம், அதாவது எதுக்காக அந்த சர்வீஸ் நீங்க அப்ளை பண்றீங்க, அதாவது கம்ப்ளைண்ட், ஏதாவது ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன என்ன அக்சசரிஸை மாத்தினீங்க, ப்ராடக்ட் எந்த கண்டிஷன்ல இருக்கு, இந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் இங்க இது என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்களுக்கு கம்ப்ளைண்ட் அக்சசரிஸ், அது அக்சசரிஸ் இது அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படி என்ட்ரி பண்றது சொல்லித்தரேன். இப்போ இனிஷியலா பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்டியா தான் இருக்கும். இதுல அது எப்படி கொண்டு வரது அப்படின்னா F3 ப்ரெஸ் பண்ணணும். சர்வீஸ் மாற்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்தீங்க அப்படின்னா இதுலதான் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல என்ன கம்ப்ளைண்ட் ஆக்சசரிஸா இருக்கு அது மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதுலதான் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு என்ட்ரி மட்டும் போட்டு காட்டுறேன். இப்போ நான் என்ன என்ட்ரி போட போறேன்னா சர்வீஸ் என்ட்ரி. என் போன்ல டிஸ்பிளே போயிடுச்சு, அதுதான் ப்ராப்ளமும் வச்சு பண்ண போறேன். அதுக்கு தான் ப்ராடக்ட் அக்சசரிஸா வச்சு உங்களுக்கு கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம், இதுதான் என் கம்ப்ளைண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கண்டிஷன் எப்படி கண்டிஷன்ல இருக்குன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அக்சசரிஸ் மாத்துறீங்க அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் அக்சசரிஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஸ்கிரீன் கார்டு இருக்குல்ல, அதான் மாத்த போறேன். அக்சசரிஸ்ல கொடுக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட போனோட டிஸ்பிளே இருக்குல்ல, எந்த கண்டிஷன்ல இப்ப இருக்குன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 3 கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் என்னன்னு கொடுக்கணும், அக்சசரிஸ் என்ன மாத்துறீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னு கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் எந்த கண்டிஷன்ல இருக்கு ப்ராடக்ட் இப்போ கரண்ட்ல அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன பண்ணி டிஸ்பிளே ஸ்கிராச் ஆயிருக்கு, அதை கொடுக்குறேன். அது கண்டிஷன் ப்ராடக்ட் கண்டிஷனை கொடுத்துருங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க என்ட்ரு பண்றீங்கல்ல, பண்ணும்போது இப்போ பாத்தீங்கன்னா என்ட்ரு பண்றேன்ல, இப்போ நான் டிஸ்பிளே 1 செகண்ட். இப்போ பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்துருச்சு. டிஸ்பிளே ப்ராப்ளம் அது வந்துருச்சுல, உங்களுக்கு டிஸ்பிளே ப்ராப்ளம் இருக்கு, அது வந்துருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்சசரிஸ்ல போய் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்கிரீன் கார்டு, நான் ஸ்கிரீன் கார்டு அக்சசரிஸ்ல கொடுத்துருந்தேன், அவங்க அக்சசரிஸ் ஸ்கிரீன் கார்டு வந்துருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கண்டிஷன், இந்த ப்ராடக்ட் கண்டிஷன் கொடுத்தது பண்ண நான் அதை என்ட்ரு பண்ண கண்டிஷன் கொடுத்து வந்திருக்கும். இது மாதிரி தான் நம்ம 3 இந்த கண்டிஷனு கம்ப்ளைண்ட் இதெல்லாம் அப்படிதான் போய் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். சர்வீஸ் மாஸ்டர்ல என்ட்ரு பண்ணுவோம் F3 கொடுத்து. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இதை மட்டும் சர்வீஸ் மட்டும் என்ட்ரி பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இல்லாத ஒரு கஸ்டமர் தான் என்ட்ரி பண்ண போறேன். அதுல என்ன பண்றேன்னா இப்போ நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தோம்னா இந்த கஸ்டமர் எதுக்கு எனக்கு கிடையாது. ஆனா என்ன ஓகே கொடுத்தோம்னா நான் என்ன பண்ணலாம், ஒரு கஸ்டமருக்கு நேம் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்ணேன், ஒரு கஸ்டமர் கொடுத்துக்கிறேன். இப்போதான் புதுசா வராது இந்த கஸ்டமர் ஷாப்புக்கு. அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க, இதெல்லாம் தேவையில்ல. கஸ்டமர் டீடைல்ஸ் சேவ் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நேம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சுல. மொபைல் பிராண்டு, அதாவது மொபைல் பிராண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இருக்கிறத வச்சு கொடுக்க போறேன். இப்போ நான் ரெட்மி இருக்கு என் பிராண்டு, நான் ரெட்மி கொடுத்துக்கிறேன். மாடல் பார்த்தீங்கன்னா ரெட்மி 10s, இந்த மொபைல் தான் கொடுக்குறாங்க. ஐஎம்ஐ நம்பர் இருக்குல்ல ஒரு மொபைலுக்கும், அந்த ஐஎம்ஐ நம்பர் என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும், என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் பேட்டரி சீரியல் நம்பர் இருக்கும், அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க, எந்த சீரியஸ்னு போட்டுக்கோங்க.
வாரண்ட் ஸ்டேட்டஸ் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக், நீங்கள் பாஸ்வேர்டு வச்சிருப்பீங்களா ஒரு ஸ்க்ரீனுக்கும், அந்த மாதிரி பாஸ்வேர்டு ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா சர்வீஸ் கொடுக்கும்போது கொடுத்துருங்க. எஸ்டிமேட் அமௌண்ட், அதாவது வந்து ஒரு சர்வீஸுக்கு வந்து குறிப்பிட்டு இதெல்லாம் இது மாத்திரல ஸ்க்ரீன் மாத்திரம், அதுக்கு இந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் தனியாக வாங்குவாங்க, ப்ராடக்ட் அமௌண்ட் தனி, அதே மாதிரி சர்வீஸ் அவங்க பண்றாங்கல்ல அதுக்கு அமௌண்ட் ரெண்டு தனித்தனியா இருக்கும். அது ரெண்டும் சேர்த்து எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, எஸ்டிமேட் அமௌண்ட் சொல்லுவாங்க சர்வீஸுக்கு, அதுதான் இந்த எஸ்டிமேட் அமௌண்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் குத்துமதிப்பா வந்து 1800 போடுறேன், இது வந்து எஸ்டிமேட் அமௌண்ட். எஸ்டிமேட் டேட்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கரண்ட்ல ஒரு டேட் இருக்கும்ல உங்களுக்கு, இவருக்கு ப்ராடக்ட்டை கொடுக்குறீங்கன்னா அதுக்கு எஸ்டிமேட் டேட், அதான் எஸ்டிமேட் டேட் டைம், இந்த டைம் என்ன அதான் எஸ்டிமேட் டேட் இருக்கும். என்கிட்ட அது அப்படியே இருக்கட்டும். அட்வான்ஸ் அமௌண்ட், அதாவது இந்த சர்வீஸிங் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுப்பீங்களா ஃபோனை கொடுக்கும் போது, அது என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து 500 அட்வான்ஸா கொடுக்குற மாதிரி போட்டுக்கிறேன். சேல்ஸ்மேன் யாருன்னா இப்போ அந்த ஷாப்ல சேல்ஸ்மேன் இருப்பாங்கல்ல, அந்த சேல்ஸ்மேன் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சர்வீஸ் கண்டிஷன், சர்வீஸ் எப்பவுமே வந்து ஓப்பன்ல தான் இருக்கும், ஏன்னா இப்பதான் ஃபோனை கொடுத்துருக்கோம் இனிஷியலாவே, அது ஓப்பன்லேயே இருக்கட்டும். கொடுத்துட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா வந்து ஒரு சர்வீஸ் வந்து என்ட்ரி பண்ணிட்டேன், உங்களுக்கு அது வியூ காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ரிப்போர்ட் இப்படி தான் இருக்கும். நீங்க ஒரு சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு நீங்க ஒரு சர்வீஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு ஷீட் ஒன்று கொடுப்பாங்க, சர்வீஸ் ஒரு ஷீட் ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க, அது இப்படிதான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா வந்து ஷாப் நேம், எந்த ஷாப்ல கொடுப்பா ஷாப்பா டீடைல்ஸ் இருக்கு, இந்த பக்கம் கஸ்டமர் டீடைல்ஸ் இருக்கு, இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து சர்வீஸ் டீடைல், என்னைக்கு சர்வீஸ் நம்பர், டேட்டு, கீழே பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இருக்குல்ல அதோட டீடைல்ஸா இருக்கு இந்த பக்கம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம், இந்த பேட்டரி சீரியல் நம்பர், எஸ்டிமேட் அமௌண்ட், அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கோம், பேலன்ஸ் அமௌண்ட், பேலன்ஸ் டீடைல் இருக்கு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் என்னன்னு இருக்கு, அக்சசரிஸ்னா மாத்துறாங்க நம்ம ரிசீவ் பண்றோம்ல மாத்தி அது என்னன்னு இருக்கு, அது வந்து டிஸ்பிளே ப்ராடக்டோட கண்டிஷன் என்னன்னு இருக்கு. அப்புறம் சேல்ஸ்மேன் யார்கிட்ட வந்து போனை கொடுத்துட்டு போயிருக்கோம் அது இருக்கு. அப்புறம் வந்து அவங்க அத்தாரிட்டி சிக்னேச்சர், இப்படிதான் வந்து ஒரு ஸ்லிப் என்ட்ரி ஸ்லிப் இருக்கும். சர்வீஸ் சென்டர் போட்டாங்க இப்படிதான் ஸ்லிப் கொடுப்பாங்க. அடுத்து என்ன பார்க்கலாம்னா வந்து சர்வீஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் என்ட்ரி தான் பண்ணிருக்கோம், அது எந்த கண்டிஷனுக்கு மானிட்டர் இது பண்ணுவாங்க. அதாவது என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து சர்வீஸ் வந்து இப்ப மொபைல் சர்வீஸ் ஷாப்ல வந்து நம்ம கொடுத்த சர்வீஸ் இருக்காது, அவங்க நிறைய ஃபோன் வாங்கியிருப்பாங்க, நிறைய கஸ்டமர் இருப்பாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி எத்தனை சர்வீஸ் இருக்கோ அத்தனை சர்வீஸும் அதுல மானிட்டர் பண்ண முடியும். அந்த கண்டிஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டெப்பா போகுதுல, ஃபர்ஸ்ட் ஓப்பன் கொடுத்துருக்கேன், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க்கிங் ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்து ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அடுத்து கஸ்டமருக்கு அது ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதை வந்து அதெல்லாம் பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மோஷன் என்னென்ன இருக்கான்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி பண்ணியிருக்கோம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்ப சர்வீஸா இருக்கலாம், பட் என்ன சர்வீஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் வியூ பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்க இதுல F5 கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லாத்தையும் காட்டணும். இங்க பாத்தீங்கன்னா இப்போ சர்வீஸ் நான் போட்டிருக்கேன், அது ஒன்னே ஒன்று காட்டுது. நீங்க 2 3 போட்டுருந்தீங்க அப்படின்னு 2 3 காட்டும். அதே மாதிரி டேட் இருக்குல்ல மேல, நீங்க டேட் கொடுத்தீங்கன்னா வந்து எந்த டேட்ல இருக்கோ அது அந்த டேட் கொடுத்துட்டு ஓகே பண்ணி பாத்துக்கலாம். அந்த டேட்டுக்கு எத்தனை சர்வீஸ் போட்டிருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் போட்டு வச்சிருக்கேன் வேற வேற டேட்ல 18 19 24 மாதிரி. இந்த மாதிரி வந்து எந்த டேட்ல செக் பண்ணிக்க முடியும் ப்ரீவியஸா பண்ணதை. இதுல பாத்தீங்கன்னா வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சர்வீஸ் ரிப்போர்ட் இருக்குல்ல அதையும் நம்மளால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் F6 வந்து சர்வீஸ் ரிப்போர்ட் வரும், எதுல இருந்து எந்த டேட்டுக்குள்ள சர்வீஸ் பார்க்கணும், அந்த மாதிரி நீங்க அதுக்குள்ள வந்து சர்வீஸ் ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். அது பொறுத்து ஸ்டேட்டஸை பொறுத்து நான் சொன்னல 5 ஸ்டேட்டஸ் இருக்குன்னு, ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல இருக்கும் இனிஷியலா, அடுத்து இன் ப்ராசஸ், ரெடி டு டெலிவரி இருக்கு, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், ஓப்பன் மட்டும் கொடுத்து உங்களுக்கு காட்டுற ஒரு இதை இனி டேட்ல இருக்கிறது நான் போட்டதை. ஓகே, இன்னும் வரல இதுல. கன்சாலிடேட்டட் நியூ. ஓகே, நம்ம சர்வீஸ் மேனேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் அதை காட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுலேயே வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் பண்றது, அதாவது சர்வீஸ் நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம்ல, என்ட்ரி பண்ண சர்வீஸ் டெலிட் பண்ண முடியும். F9 போதும் டெலிட் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர், உங்களோட எல்லாமே இப்போ ஃபுல் பண்றீங்கல்ல, ஃபுல் பண்றதை கிளியர் பண்றீங்கல்ல, அது F9 போது கிளியர் பண்ணிடலாம் மொத்தமா. இப்போ இந்த ஸ்கிரீன் எஸ்கேப் ஆகணும்னா வெளியே வரணும் வந்து எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியே எக்ஸிட் ஆயிடலாம் அந்த ஸ்கிரீன்ல இருந்து. இப்படிதான் வந்து ஒரு சர்வீஸ் என்டர் பண்ணுவோம். அடுத்து நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு ப்ராசஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். அதை வந்து
மொபைல் சர்வீஸ் பெண்டிங் லிஸ்ட் இருக்குல்ல, அதுல போயிடுங்க. போயிட்டீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் என்ன பாப்பீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் இருக்கு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அதுல. இப்போ நான் ஒரே சர்வீஸ் தான் வச்சிருக்கேன். அது இப்போ ஓப்பன் ஸ்டேட்டஸ் தான் உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அப்படி வந்து அடுத்து இது கீழே சொல்றதுக்கு முன்னாடி நான் மேல உங்களுக்கு காட்டிடுறேன். மேல என்ன இருக்குன்னா வந்து ஃப்ரம் டு டேட், அதாவது வந்து எந்த எந்த டேட் நம்ம என்ன சர்வீஸ் அதை செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டை மாத்தி கொடுத்துட்டு ஓகே பண்ண அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா வந்து அது மாதிரி சர்வீஸ் ஏதாவது பண்ணியிருந்தா அதுக்கு பார்க்க முடியும். நான் ரெண்டு டெலிவரி பண்ணியிருக்கேன். ரங்கா சிவப்போட சர்வீஸ் போட்டிருக்கேன். ரெண்டு டெலிவரி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரே சர்வீஸ் ஓப்பனிங் வச்சிருக்கேன். எனக்கு இப்படி பார்க்க வேணாம்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் தெரியும் அப்படின்னா வந்து கஸ்டமர் ஃபோன் நம்பர் தெரிஞ்சுன்னா அதையும் போட்டுக்கலாம். 97 போட்டு என்டர் பண்ணி அப்படின்னா அந்த ஒரு கஸ்டமருக்கு மட்டும் வந்து நிற்கும். இப்படியும் செக் பண்ண முடியும். இல்ல அப்படி வேணா எனக்கு வந்து ஓப்பன்ல இருக்க ப்ராசஸ் இருக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கணும் அப்படின்னா அதையும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்தனா பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன டெலிவரி பண்ணினா எல்லாமே வந்துடும். ரெடி டெலிவரி அதுல இருக்க வந்துடும். அதே மாதிரி இன் ப்ராசஸ் கொடுத்தா அதுல இருக்கிறது மட்டும் வந்துடும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நம்மள்ட்ட இப்போ ஓப்பன்ல இருக்குல்ல அது மட்டும் நான் கொடுத்து அதில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் கொண்டு போக சொல்ல போறேன். நீங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஓப்பனுக்கு அப்புறம் வந்து இன் ப்ராக்ரஸ் சொல்லுவாங்க. அது எப்படி கொடுக்கணும் ஸ்டேட்டஸ் அப்டேட் சொல்லுவோம். F2 கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண முடியும். நான் அடுத்து இன் ப்ராக்ரஸ் கொடுக்குறேன். இன் ப்ராக்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது கலர் மாறிடும். ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற கலர்ல வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரெடி டு டெலிவரி, அதாவது சர்வீஸை முடிச்சுட்டு இருப்பாங்க, கஸ்டமர் ரெடி டு டெலிவரியா இருக்கும். அதுக்கும் நம்ம சர்வீஸ் அப்டேட் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா ரெடி டு டெலிவரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிடும். இல்ல நான் கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ண போறேன் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவேன், அதுலயும் போயிட்டு F2 கொடுத்து டெலிவரி ஆப்ஷன் இருக்கும். ஆனா நீங்க டெலிவரி கொடுக்கணும் என்ன கேட்கும் அப்படின்னா வந்து பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும்ல அவங்கள்ட்ட சர்வீஸ் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வச்சிருப்பீங்க, அதை பே பண்ண சொல்லி கேட்கும். இப்போ நான் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்னா பில் வந்து கன்வெர்ட் டு பில் கன்வெர்ட் ஃபர்ஸ்ட்னு கேட்குது பாத்தீங்களா, இப்படிதான் கேட்கும். ஏன்னா இங்க வந்து பேமெண்ட் பண்ணல, ஃபுல் பேமெண்ட் பண்ணல, டெலிவரி பண்ண முடியாது. இப்போ நான் ஃபுல் பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து கன்வெர்ட் டு பில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. F3 கொடுத்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் பில் போயிடும். நீங்க அதை கொடுத்துட்டு கன்வெர்ட் பில் பண்ணுங்க. இப்போ நான் F3 கொடுக்குறேன். இங்க பாத்தீங்களா மேல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கஸ்டமர் எடுத்துக்கும். இல்ல என்ன பண்ண ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்வீஸ் கொடுக்கணும். சர்வீஸ் என்னன்னா சர்வீஸோட இது கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன மாத்தினால அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் கொடுத்து காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் சர்வீஸ் சார்ஜ், அதாவது சர்வீஸ் சார்ஜ் இருக்குல்ல, அதை நான் என்டர் பண்ணிருக்கேன். சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ, அது வந்து டிஸ்பிளே ஸ்கிரீன் மாத்தி கொடுக்குறாங்களா ப்ராடக்ட் உங்களுக்கு, அதுக்கான ஸ்கிரீன் அதுக்கான ஸ்கிரீன் சார்ஜ் எவ்வளோ ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு பில் பண்ணிருக்கேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து 500 ரூபா அது வந்து ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பேலன்ஸ் வந்து மொத்தமா எஸ்டிமேட் அமௌண்ட் பார்த்தா 1800 எஸ்டிமேட் அமௌண்ட் 500 ரூபா பே பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மீதி உங்களுக்கு வந்து பே பண்ண போறாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ அப்படியே F1 கொடுத்து சேவ் பண்ண அப்படின்னா வந்து இது வந்து வில் கன்வெர்ட் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் உங்களுக்கு. பில் வேணா இது பில் பண்ணிக்கோங்க, வேணா கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்கும் அப்படின்னு வியூ காட்டுறேன், உங்களுக்கு பார்த்துக்கலாம்.
இங்க பாத்தீங்களா, லியோ மொபைல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சர்வீஸ் சார்ஜ் எவ்வளவு வந்திருக்குன்னு வந்திருக்கு. அதே மாதிரி டிஸ்பிளே ஸ்கிரீனுக்கு எவ்வளவு மாத்திருக்காங்க அது சார்ஜ் இருக்கு. இது ரெண்டும் இப்ப கொடுத்ததுக்கான ஸ்லிப் இது. அடுத்து என்னன்னா வந்து இப்போ வந்து என்ன பண்ணுவோம், பில்லை பே பண்ணிட்டோம், பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை. இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா அதை வந்து டெலிவரி கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு. அதே சேம் தான், ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணாலும் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணாலும் அதே மாதிரி இது பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டெலிவரி கொடுத்தீங்க அப்படின்னா டெலிவரி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து ஒரு தடவை நம்ம ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட் எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணால் F1 கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். F1 கொடுத்தா அப்படின்னா வந்து எடிட் பண்ணுறதுக்கு, F2 கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு, F3 கொடுத்தீங்கன்னா வந்து பில் கன்வெர்ட் சொன்னால பில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, எஸ்கே கொடுத்தீங்கன்னா வந்து நமக்கு எக்ஸிட் ஆயிடலாம். நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் ரீகால் பண்ணுறேன். என்ன சொல்லி கொடுத்தா வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் எடிட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிப்போர்ட் எடி பார்க்க, சர்வீஸ் ரிப்போர்ட் பார்க்கறது அதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெலிட் பண்ணுறதுக்கு, சர்வீஸ் மாஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு சர்வீஸ் என்ட்ரி பண்ணுவோம். அதே மாதிரி ப்ராக்ரஸ், அந்த ப்ராசஸ் பண்ணுறோம்ல அடுத்தது ஸ்டெப்புக்கு, அதையும் இப்படி தான் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் சொன்ன சர்வீஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம் அப்படின்னா இதான் சர்வீஸ் ரிப்போர்ட். இது இப்போ நான் 2 டெலிவரி பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு டெலிவரி பண்ணல, அது கூட ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன். சரி பார்த்துக்கோங்க, இப்படி ரிப்போர்ட் இருக்கும். டெய்லி சர்வீஸ் ரிப்போர்ட் இப்படி தான் பார்க்க முடியும் நம்மளால. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் கஸ்டமருக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட் அமௌண்ட் எவ்வளோ, சர்வீஸ் அமௌண்ட் எவ்வளோ, நம்ம தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்தோம், தனித்தனியாக வந்துடும். ஸ்டேட்டஸ் ஏதோ பேலன்ஸ் அமௌண்ட், பேலன்ஸ் வந்துடும். அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்தா அட்வான்ஸ் இது மாதிரி வந்துடும். இப்படி தான் நம்ம பண்ணுவோம். இப்படிதான் வந்து இது பார்ப்போம், ரிப்போர்ட் பார்ப்போம், சர்வீஸ் ரிப்போர்ட் இப்படி செக் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.